அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுனாமி போன்று நாட்டிலே இன்னும் ஒரு பெரிய சோகத்தை நாங்கள் காண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சோகம் நாட்டை உசுப்பி இருக்கின்ற வேளையிலே அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. சொந்தங்களையும் சொத்து சுகங்களையும் இழந்தவர்கள் ஏராளம். அழகிய பொறுமையையும் அந்த பொறுமைக்கான கூலியையும் அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. இடர்களிலே அகப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக வேண்டி உதவிக்கரம் நீட்டுவதற்கும் துயர் துடைப்பதற்கும் சென்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் அவனுடைய பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் சொரிந்தருள்வானாக. இந்த இடர்களிலிருந்து மனிதர்களை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள் நிறைய பேர். அவர்களுக்கும் நல்லவர்களுடைய துவாக்கள் நசீபாக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாட்டை இத்தகைய துயரங்களிலிருந்து இடர்களிலிருந்து அவசரமாக மீட்டெடுக்கும் பணி வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்றும் நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். நாடு மீண்டும் பழைய நிலைக்கு வந்து சுபீட்சமான ஒரு வாழ்க்கையை மக்கள் அனுபவிக்கின்ற சூழல் அவசரமாக உருவாக வேண்டும். அதற்காக யாரெல்லாம் என்னென்ன வழிகளில் உழைக்க முடியுமோ அந்த வழிகளில் தங்களது உழைப்பை வழங்கி இந்த பயங்கரமான சூழலிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஒரு சோதனை வருகின்ற போது அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு முயற்சியை எல்லாரும் செய்கிறது அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகும். செய்தே ஆக வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போது பல நல்ல விஷயங்கள் நடக்கின்றன. இந்த நாட்டில் இனவாதம், மதவாதம், பிரதேசவாதம் எல்லாத்தையும் மறந்து மனிதர்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து உழைக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் காண்கிறோம். இது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இது மாதிரி எத்தனையோ நன்மைகள் விளைவதையும் இந்த சூழலில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எல்லாரும் சிந்திக்கிறாங்க, மக்களையும் நாட்டையும் அவசரமாக இந்த துயரங்களிலிருந்து மீட்டணும்னு சொல்லி. அது முதல் வேலையாக மாறுகிறது. இன்று அரசாங்கத்துக்கும் தான், அமைப்புகளுக்கும் தான், தனி மனிதர்களுக்கும் தான் மற்ற எல்லா வேலைகளையும் விட அது முதன்மையான வேலையாக மாறுகின்றது. எனவே அந்த வேலை மும்முரமாக நடக்க வேண்டும். அதே நேரம் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே தேவைப்படுகின்ற இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதுதான் இந்த மாதிரி ஒரு சூழலை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது, விளங்கி கொள்வது. மனிதன் வெறும் சடரீதியான தேவைகளை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழ்கிறவன் அல்ல. அவனுக்கு விளக்கங்களும் தேவைப்படுது.
விளக்கங்களோடு வாழுகின்ற ஒரு படைப்பாகத்தான் மனிதன் அல்லாஹ் படைச்சிக்கிறான். எனவே இழப்புகள் வரப்போது அந்த இழப்புகளை ஈடு செய்கிறன்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இழப்புகளால் பாதிக்கப்படுற மனநிலையை அல்லது குழம்பி போகிற சிந்தனையை நெறிப்படுத்துகிறன்றது இன்னொரு விஷயம். அப்படியான ஒரு தேவையை கருத்தில் கொண்டு தான் இந்த கருத்து உரைகள் சிலவற்றை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அது பயன் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். சூரத்துல் அஸ்ரிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நஷ்டங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்பவர்கள் 4 பண்புகளை உடையவர்களாக இருப்பார்கள் சொல்லி. அதில் ஈமான், அமல் என்ற 2 விஷயங்கள், அவற்றோடு இன்னும் 2 விஷயங்கள் எல்லாம் சேர்த்திக்கிறான். ஹக்கும் சபுரும். மனிதன வாழ்க்கையில் எல்லா அம்சங்கள்லேயும் இந்த 4 இருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஈமானோடு செய்யணும். அப்படி செய்கிற போது அது பற்றிய ஹக்கை விளங்கி கொள்ளணும். அதாவது அந்த நாங்கள் செய்ய போகிற வேலையை பற்றிய இஸ்லாம் சொல்லுகின்ற சிந்தனைகள், கருத்துகள், அதுதான் ஹக். அதை விளங்கி கொள்ளணும். அந்த விளக்கத்தோடு ஈமான சமைச்சு அமல் செய்யணும். அப்படி செய்கிற நேரம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் பொறுமை இன்றியமையாத உண்டாக மாறும். இந்த பொறுமையை பாதுகாத்து கொள்ளணும், பேணணும். இந்த 4ம் எந்த சூழல் எப்படி வந்தாலும் மனிதனை நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நஷ்டம் என்றது வெளிப்படையான இழப்புகளோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல. மனிதன் சிந்தனையோடு, விளக்கத்தோடு, ஈமானோடு, பொறுமையோடு, இதுகளோடெல்லாம் சம்பந்தப்பட்டது. அப்போ அதுக்கான ஒரு வழிகாட்டலும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த அனர்த்த சூழல் வருகின்ற போது பலரை நாங்கள் பார்க்குறோம், ஒரு சோதனையை பற்றி அறிவூற்ற ஒரு வேலையை எல்லாரும் செய்கிறாங்க. அது உண்மையிலே அவசியமானது தான். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தார சோதனை பற்றிய அந்த விளக்கம் இருக்குதே, அதை முழுமையாக எடுத்துக்கொள்கிற போது இன்னும் கொஞ்சம் நாங்கள் ராகத்தான ஒரு மனநிலையை பெறுவோம். இஸ்லாம் இந்த உலகத்தை ஹைரும் ஷர்ரும் உள்ளதாகத்தான் எங்களுக்கு சொல்லுது. உலகம் முழுவதும் ஹைரும் அல்ல, உலகம் முழுவதும் ஷர்ரும் அல்ல. முழுவதும் ஹைராகிக்கிற ஒன்று இருந்தால் அது சுவர்க்கம், முழுவதும் ஷர்ராக இருக்கிற ஒன்று இருந்தால் அது நரகம். உலகத்தில் 2ஐயும் எல்லாம் கலந்து வச்சுக்கிறான். இப்போ உலக வாழ்க்கை பற்றிய எங்களோட ஈமானும் அப்படித்தான். நாங்கள் அல்லாட ஏற்பாட்டை, திட்டத்தை எப்படி ஈமான் கொள்கிறோம்னா, வல் கதிரி ஹைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லா. அல்லாட ஏற்பாட்டில் ஹைரும் இருக்கிறது, ஷர்ரும் இருக்கிறது என்று தான் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அப்போ ஹைரும் ஒரு சோதனை தான். அதிகமாக சோதனையை பற்றி எங்களோட சமூகம் பேசுகிறது ஒரு இழப்பு வர நேரத்தில் தான். அது பேசப்பட வேண்டிய நேரம்தான், சந்தேகம் இல்லை. ஆனால் இழப்புகள் இல்லாத சூழல்லையும் சோதனை இருக்கிறது, அந்த சோதனையும் பேசப்படும். அது பொதுவாக இயல்பு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதை யாரும் பேசுகிறதில்லை. இப்போ 2ஐயும் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கொள்வோம்.
நாங்கள் ஈமான் கொண்டதின்படி உலகம் என்றது ஹைரும் ஷர்ரும் உள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த ஹைர் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க நினச்சிடப்படாது எங்களுக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து சன்மானங்கள் கிடைச்சிக்குதுன்னு சொல்லி. ஷர்ரு யாருக்கெல்லாம் வருகிறதோ அவங்க நினைக்கப்படாது எங்களோட தன்மானம் போகுதுன்னு சொல்லி. அதற்காக அல்லாஹ் ஹைரையும் ஷர்ரையும் ஏற்பாடு செய்யலை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹைறுகள் எப்போதும் அருள்களாக பார்க்கறது, ஷர்ருகளை இழிவாக பார்க்கறது. அப்படி பார்க்கறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. அப்படி ஒரு வழிகாட்டலாம் அல்லாஹ் தரவும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வனப்லூக்கும் பிஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா. நாங்கள் ஹைரையும் ஒரு ஃபித்னாவாக ஷர்ரையும் ஒரு ஃபித்னாவாக வச்சு உங்களை சோதிப்போம். ஹைரையும் ஃபித்னாவாக ஷர்ரையும் ஃபித்னாவாக வச்சு சோதிப்போம். அப்போ ஹைரோ ஷர்ரோ ரெண்டையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வச்சிக்கிறதுக்கான காரணம் ரெண்டு வகையான சோதனைகளை மனிதனுக்கு கொடுக்கறதுக்கு தான். ஆனாலும் மனுஷன் அப்படியெல்லாம் பார்க்குறது. மனுஷன் அதை இப்படி பார்க்குறான். ஹைர்ன்றது ஒரு பாக்கியம், ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து. ஷர்ன்றது ஒரு அபகீர்த்தி, இழுக்கு, அவமானம். இப்படி அதை பார்க்குற ஒரு பார்வை வேண்டியது. அதை குர்ஆன்லேயே எல்லாம் சொல்கிறான், அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃப அக்ரமஹு வ நஅம ஃபயக்கூனு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதன் அல்லாஹ் சோதிக்க விரும்புகிறான். சோதிக்க விரும்பி அவனுக்கு கௌரவத்தை கொடுக்குறான், அந்தஸ்தை கொடுக்குறான், நியமத்துகளை கொடுக்குறான். இப்போ நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற சோதனை அதல்லே, இழப்புகள் எல்லாம் தந்திக்கிறான். இங்கே அல்லாஹ் சொல்கிற சோதனை அவனுக்கு நியமத்துகள் எல்லாம் கொடுக்குறான், அந்தஸ்துகளை கொடுக்குறான், கௌரவத்தை கொடுக்குறான், பட்டம் பதவிகளை கொடுக்குறான். அவன் நினைக்கிறான் ஃபயக்கூனு ரப்பி அக்ரமன், என் ரப்பு என்ன நல்லா வச்சுக்கிறான், கௌரவமாக வச்சுக்கிறான், கண்ணியப்படுத்திக்கிறான். உண்மையிலே அல்லாஹ் கொடுத்தது சோதனைக்காக. அம்மா இதா மபுத்தலாஹு சோதிக்க கருதி தான் அதை கொடுத்ததா எல்லாம் சொல்கிறான். மனுஷன் நினைக்கிறான் இதனை கிடைச்ச கௌரவம்னு சொல்லி. அதே மாதிரி அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கஹு ஃபயக்கூனு ரப்பி அஹானன். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அல்லாஹ் சோதிக்க கருதி அவன் ரிஸ்கை குறைக்கிறான். இப்போ எத்தனையோ பேர் ரிஸ்குகள் இந்த அனர்த்தத்தில் இல்லாமல் போய்த்திருக்குது. பெரிய வசதிகளோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் தண்ணிக்கும் கூட கஷ்டப்படுற ஒரு சூழல் வந்திருக்குது. அப்போ அதை சந்திக்கிற போது மனுஷன் சொல்கிறான், ஃபயக்கூனு ரப்பி அஹானன், ரப்பு எங்களை கைவிட்டுட்டானா, இழிவுபடுத்திட்டானா, எங்களுக்கு தந்த மரியாதை எடுத்துட்டானா? ரெண்டும் இல்லை. அதனால தான் நீங்கள் தலை கொண்டு போட்டோன்னாங்க. ஹைர்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்குற சன்மானமும் அல்ல, ஷர்றுகள் எந்த மனிதன்ற தன்மானத்துக்கும் சவாலும் அல்ல. சரி, இப்போ இந்த உண்மையை ஈமான் கொள்ளணும். வல்லாசிரில் ஈமான் கொள்ளணும். அது நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கும்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த ஈமான் எங்களுக்கு முக்கியம். இந்த ஈமான் இல்லாதவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்களோட உள்ளங்கள் உடஞ்சி சுக்கு நூறாகி ஒரு பெரிய ஒரு இழிவுக்கு, அகௌரவத்துக்கு, அபகீர்த்திக்கு நாங்கள் ஆளாகிட்டோமா? ஒன்று இழப்பு, அது உடைமைகள் சொத்துக்களோட இழப்பு. இன்னொன்று அவங்களோட உள்ளத்தையே அவங்க இழந்துடுறாங்க. அப்படி ஒரு சூழல்
வருகுது இந்த ஈமான் இல்லாமல் போகிற நேரம். இல்லை, அது ஒரு வகையான சோதனை, இது இன்னொரு வகையான சோதனை. இந்த சோதனையை நாங்கள் சரியாக ஈமான் கொள்ளுகின்ற போது எங்களோட உள்ளங்கள் எப்போவும் ஸ்டேபிள் ஆகிடும். மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு ஊரில், நான் ஊரை சொல்லலை, எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு நிலைமைகளை சீர் செய்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்குள்ள நிலைமைகளை விசாரிக்கிறதோடு நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஊர் மக்களோட மனநிலை எப்படின்னு சொல்லி. எல்லாரும் உற்சாகமாக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, இழப்பை பற்றி யாரும் பேசுகிறாங்க இல்லை, கஷ்டத்திலிருந்து எல்லாரையும் அவசரமாக மீட்டெடுப்போம் என்று உற்சாகமாக வேலை செய்கிறாங்க. சரியான சந்தோஷமாக இருந்தது அந்த செய்தியை கேட்குற நேரம். ஏண்டா இந்த இடரை எதிர்கொள்கிறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த சோதனையை வெற்றிகரமாக தாண்டுறதுக்கு எல்லாரும் முன் வந்திக்கிறாங்க. அவங்க அதுக்காக ஒன்றிணைஞ்சிக்கிறாங்க. அதில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் கூட ஒன்றிணைந்து வேலை செய்கிறாங்க. இது ஒரு ஈமானின் பாற்பட்ட ஒரு விஷயம். இதை சரியாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொன்னால், இந்த ஷர்றுகளால் வார இழப்புகள், அதால் வார கஷ்டங்கள், மனவேதனைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சோதனையாக பார்க்குறோம் தானே. ஹைரால் அப்படி ஒன்று நடக்கிறல தானே. ஹைறுகள் எங்களுக்கு வந்து சேர்கிற போது அப்படி அந்த பிரச்சனை வரல தானே. ஆனால் இஸ்லாத்திர பார்வையில் ஹைரன்றதும் ஒரு ஃபித்னாவே, ஒரு சோதனையே. வனபுலுக்கும் பிஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா என்று குரான் சொல்லுது. ஹைரையும் ஒரு ஃபித்னாவாக, ஷர்ரையும் ஒரு ஃபித்னாவாக வச்சு சோதிப்போம் என்று. ஹைரன்ற ஃபித்னா இருக்குது சோதனை, அதை எதிர்கொள்கிறது ஷர்ரை எதிர்கொள்றதை விட கஷ்டம். ஹைரன்ற சோதனையை எதிர்கொள்றது இதே, அது ஷர்ரென்ற சோதனையை எதிர்கொள்றதை விட கஷ்டம். இப்போ ஷர்ரென்ற சோதனை வந்திருக்குது. அந்த சோதனையை எதிர்கொள்கிறவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். அவங்க பெரிய ஒரு அமல் செய்கிறாங்க. சூராசுரர்கள் சொல்கிற மாதிரி அவங்க இந்த தருணத்தில் செய்ய வேண்டிய ஒரு பெரிய அமலை செய்கிறாங்க. ஆனால் எல்லாரும் செய்கிறாங்க. எல்லாரும் மற்ற எல்லாத்தையும் மறந்து இந்த அமலில் இறங்கிக்கிறாங்க. டைம்லி நீடட் அமல் என்று அது சொல்ல. அதாவது அமல்களில் சிறந்தது எது தெரியுமா? அந்த டைமுக்கு தேவையான அமல். டைமுக்கு தேவையான அமலை வச்சுட்டு வேறொரு அமல் செய்கிறது. அப்படி ஒரு நல்ல அமலை முழு சமூகமும் செய்து, போக இல்லாதாக்கள் காசை கொடுக்குறாங்க, ஒன்றுமே செய்ய இல்லாதாக்கள் துவா செய்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க. போகலுமானவங்க போய் எத்தனையோ சிரமங்களுக்கு முகம் கொடுக்குறாங்க. பொறுமையோடு அதை எதிர்கொள்கிறவங்க எதிர்கொள்கிறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த அமலை செய்கிறாங்க. ஆனால் ஹைர் இருக்கிற காலத்தில் அமலை கொஞ்சம் பார்த்தா அந்த அமலில் எத்தனையோ கோளாறுகள், பிரச்சனைகள் இருக்குது. அதை ஹைரில் உள்ள சோதனை என்று நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். நான் சொன்னேன், ஹைரால வார சோதனை வந்து ஷர்ரால வார சோதனையை விட கடினமானது. அது பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஹைர்கள் கிடைக்கிற நேரம் சோதனை எப்படி வருதுன்னா, அந்த ஹைருக்குரிய கடமைகளை செய்யணும். ஹைருக்குரிய கடமைகளை செய்யணும். ஹைருக்குரிய கடமைகள் இப்போ ஜக்காத், ஹஜ் போன்ற கடமைகள் வந்து வசதி படைத்தவர்கள கடமை. இன்னஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜக்கா, ஜக்காத்துக்கு அங்காலேயும் ஒத்தர செல்வத்தில் கடமைக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ சமூகத்தில் தேவைக்கிற காலமெல்லாம் வசதி படைத்தவர்களுக்கு கடமைகள் வைக்குது. இப்போ வசதி படைத்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திக்கிற ஹைரிக்குதே,
அது அந்த கடமைகளை வேண்டி நிற்குது. கடமைகளை வேண்டி நிற்குது. அந்த கடமைகளை அவங்க செய்யாத போது சோதனையில் அவங்க மாட்டிக்கிறாங்க. அது இழப்புகள் வார நேரம் செய்ய வேண்டிய கடமைகளை விட கஷ்டமானது அந்த கடமைகளை செய்கிறது. கிடைத்த ஹைர்கள், கிடைக்க வேண்டிய ஹைர்களை சில நேரம் இல்லாமாகிடும். அது அதில் உள்ள இன்னொரு சோதனை. ஹைரில் உள்ள சோதனை இல்லை, இன்னொரு சோதனை என்னென்னா, கிடைச்ச ஹைர்கள் கிடைக்க வேண்டிய ஹைர்களை இல்லாமாக்கிடும். அல்லாஹ் குர்ஆனில் சில மனிதர்களை பற்றி சொல்கிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லா மனிதர்களும் மாதிரி அதுகளெல்லாம் ஈடுபடுறாங்க. அவங்க உலக கர்மங்களில் பிஸியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அந்த பிஸி அல்லாட திக்ரிலிருந்து, அந்த ஹைரிலிருந்து அவங்கள தடுக்காது. இந்த ஹைர் அந்த ஹைரிலிருந்து அவங்கள தடுக்காது. தொழுகையிலிருந்து அவங்கள தடுக்காது. ஜக்காத்தை கொடுக்கறதுலேருந்து அவங்கள தடுக்காது. இப்போ ஹைர்கள் சேர்ந்தால் அதோட வர ஃபித்னா சோதனை என்ன தெரியுமா? கிடைச்ச ஹைர்கள் கிடைக்க வேண்டிய ஹைர்களை இல்லாமாக்கிறது. அல்லாட சிந்தனை எல்லாம் போகுது, தொழுகை எல்லாம் போகுது, ஜக்காத் எல்லாம் போகுது. இப்படி எத்தனையோ ஹைர்கள் இல்லாமாக்குது. இந்த சோதனை பொல்லாத ஒரு சோதனை இல்லையா? இந்த சோதனை பற்றியும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஹைரில் இருக்கிற இன்னொரு சோதனை ஹைர்களை வீணாக்கி பயனற்றதாக மாற்றுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபரா. ரெண்டு அருள்கள், ரெண்டு ஹைர்கள் இருக்குது, நியாமத்துகள் இருக்குது. ஆரோக்கியமும் நேரமும். ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு படுக்கைக்கு போனால் இந்த ஆரோக்கியத்தில் பெருமதி வழங்கும். அந்த ஆரோக்கியம் அதோட நேரம், இந்த ரெண்டும் பெரிய ரெண்டு நியமத்துகள். அதிகமான மனிதர்கள் இந்த ரெண்டு நியமத்துகள்லையும் கோட்டை விடுறான். இந்த ரெண்டு நியமத்துகளையும் வீணாக்கிறான். அப்போ இது ஹைர். ஆரோக்கியம்ன்றது ஒரு பெரிய ஹைர், நேரம்ன்றது ஒரு பெரிய ஹைர். அது விரயமாகிறன்றது நாங்கள் எதிர்கொள்ள நாங்கள் தாண்ட வேண்டிய ஒரு முக்கியமான சோதனை. அப்போ அதை பயனுள்ளதாக மாற்றணும் அந்த ஹைரை. அப்போ அந்த சோதனையை கடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது. மற்றது ஹைர்களை சுவர்க்கத்துக்கான முதலீடுகளாக மாற்றணும். எந்த ஹைராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு எதை தந்தானோ அதுதான் அவன் சுவர்க்கம் போகிறதுக்கான வழி. அவன் அதை முதலீடாக மாற்றி சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளணும். வபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லா அத்தாரல் ஆஹ்ரா வலா தன்ஸ நசீபக மினத் துன்யா. குர்ஆன் சொல்லுது, உனக்கு தந்தவைகளை வைத்து மறுமையின் வீட்டை தேடிக்கொள். உனக்கு தந்ததுகளில் உன்னோட துனியாக்குரிய பங்கு நீ எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அந்த முழுவதையும் துனியாக்குரிய பங்காக மாற்றி நீயே அதை அனுபவிச்சுட்டு போனால் அந்த ஹைர் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறாது. எதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்? சுவர்க்கத்தை பெறுற இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது மாறாது. அப்போ ஒருத்தருக்கு அறிவை தந்திருந்தா, ஒருத்தருக்கு பணத்தை தந்திருந்தா, ஒருத்தருக்கு அதிகாரத்தை தந்திருந்தா, கௌரவத்தை தந்திருந்தா, இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும். இதனூடாக நன்மையை தேடி சுவர்க்கத்துக்கு போகுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக செய்கிறன்றது ஒரு பெரிய சோதனை. இப்போ சில ஆட்கள் நாங்கள் பார்க்குறோம் தானே, வாப்பா சம்பாரித்து வச்சுப்பார் பல பரம்பரைகளுக்கு.
மகனுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பல பரம்பரைகளுக்கு கொடுக்கறதுக்கு தெரியா அவர் எல்லாத்தையும் வீணாகிட்டு போவார். இல்லாட்டி அவரோட மக்கள் சண்டை பிடிச்சிக்கொள்வாங்க. அப்போ இது அநியாயமாக்குறது, வீணாக்குறது. அது மாதிரி அல்லாஹ் தந்த ஹைர்கள் தான் ஒரு மனிதனுக்கான சுவர்க்கம் செல்லும் பாதை. அந்த பாதையை சரியாக அமைச்சு தனக்கு தந்த அல்லாஹ் தந்த ஹைர்களை இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அவர் ஒரு பெரிய சோதனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்று பொருள். ஹைர்களை செலவு செஞ்சு இன்னும் பல ஹைர்களை தேடணும். அது இந்த சுவர்க்கத்தின் பாதையில் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுதானே முதல்ல போட்டு லாபம் தேடுறது. அப்போ அல்லாஹ் தந்த ஹைர்களை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பல ஹைர்களை தேடிக்கொள்ளணும். அது மனுஷனுக்கு முன்னால் இருக்கிற ஒரு சோதனை. இப்போ அன்பை கொடுத்து மனிதர்களை சம்பாதிக்கணும், பணத்தை கொடுத்து வறுமையை இல்லாமக்கணும். இப்படி அந்த ஒவ்வொரு ஹைரையும் செலவழித்து அறிவை கொடுத்து மனிதர்களை வழிகாட்டணும். தவறான வழிகளிலிருந்து அவங்கள மீட்டி எடுக்கணும். இந்த ஹைர்கள் கொடுக்கப்பட்ட ஹைர்களை எல்லாம் அவங்க செலவு செஞ்சு இன்னும் பல ஹைர்களை உருவாக்க வேண்டிய தேவைக்குது. இப்போ ஹைர்களோட வாழ்கிற காலத்தில் இந்த சோதனைகளை பற்றி அதிகமானவர்கள் அலட்டி கொள்வது இல்லை. உண்மையிலே ஹைர்களோட வாழ்கிற காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போகிறது தான் நாங்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனைகளை எங்களுக்கு எங்களோட மார்க்கம் பட்டியலிட்டே தந்திருக்கிறது. ஹைர்களை நிலையான சொத்துக்களாக மாற்ற முடியும். சதகா ஜாரியான்னு சொல்லுவது, ஒரு மனிதன் மரணித்த பிறகும் அவனுக்கு நன்மை கிடைக்கிற வழிகளை அவனுக்கு அல்லாஹ் தந்த ஹைர்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அதுகளை செஞ்சால் ஒரு மனிதண்ட 60-70 வருஷம் வாழ்க்கைன்றது 600-700 வருஷ வாழ்க்கை 6000-7000 வருஷ வாழ்க்கையாக மாறும். அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஹைர்கள் எல்லாம் வச்சிக்கிறான். அப்போ இதுவும் மிஸ் பண்ணினா ஒரு பெரிய சோதனையில் நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம்னு போகிறோம். மொத்தத்தில் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தந்ததுகளை வச்சு தான் சுவர்க்கம் தேடணும்னு சொன்னோமே. சில வாய்ப்புகளை அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு தாரான். சரி, அந்த வாய்ப்புகள்ன்றதும் ஒரு வகையான ஹைர்கள் தான். உதாரணமாக ரமலான் மாதம் வருது. ரமலானை பற்றி நாங்கள் எப்போதும் கேட்குற ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. ரமலான் வந்தும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாட்டி அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லிக்கிறான். அப்போ ரமலான் என்ற அந்த வாய்ப்பு ஹைர் வந்தும் ஒரு மனுஷன்ட பாவங்கள் மன்னிக்கப்படலைண்டா அந்த ஹைர் அவன் யூஸ் பண்ணலைன்னு பொருள். அந்த சோதனையை அவன் வெற்றிகரமாக தாண்டலைன்னு பொருள். அதே மாதிரி ஒரு வயதான தாய் தந்தையரை ஒரு மனிதன் பெற்று அவங்களால சொர்க்கம் போக கிடைக்கலாட்டி ரமலான் வந்தும் சுவர்க்கம் போக கிடைக்காத மனிதன் மாதிரி தான் ஆகணும். ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சி கணவன் மனைவியாக குழந்தைகளோடு வாழ்ந்து சுவர்க்கம் போக ஒருத்தர் கிடைக்காட்டி அவரும் அந்த ஹைரை மிஸ் பண்ணுறார். ஏன்னா கணவனால் மனைவி சொர்க்கம் போகணும், மனைவியால் கணவன் சொர்க்கம் போகணும், 2 பேராலையும் பிள்ளைகள் சொர்க்கம் போகணும், பிள்ளைகளால் பேரன் சொர்க்கம் போகணும். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிறான். அந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு ஆள் மிஸ் பண்ணினா அவர் அந்த ஹைரை மிஸ் பண்ணுறார். அந்த ஹைருக்குரிய சோதனையை வெற்றிகரமாக தாண்ட அவருக்கு இயலாமல் போகுது. இப்படி இந்த ஹைர்கள் என்ற சோதனை இது அது உண்மையிலே பேசப்படுறது இல்லை. ஷர் என்ற சோதனை தான் அதிகமாக பேசப்படுகிறது. ஹைர் என்ற சோதனையையும் இந்த இடத்துல பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது என்றதை நான் இந்த பேலன்ஸ் பண்ணி இஸ்லாத்தில் வழிகாட்டலை ஒரு பக்கம் பாரமாக கொடுக்காம பேலன்ஸ் பண்ணி அதை தரலாம்ன்றதுக்கு தான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி ஷர்ரும் சோதனைகள் தான்.
அதில் என்ன சோதனைக்குது? ஷர்றுகள் வந்தால், பாதிப்புகள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், வல நபுல் வண்ணக்கும் விஷை மினல் ஹவுஃபி வல் ஜூ இவனக்ஸி மினல் அம்பாலி வல் அம்புசி வல் சமராத். அல்லாஹ் சொல்கிறான் தானே, நாங்கள் உங்களைய பசியால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், உங்களோட விளைச்சல்களை குறைச்சி சோதிப்போம், செல்வங்களை அழித்து சோதிப்போம், உயிர்களில் எடுத்து சோதிப்போம். அல்லாஹ் சொல்கிறான். அப்படியான சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை அது வரும் என்றே எல்லாம் சொல்கிறான். நாங்கள் சோதிப்போம் என்றே எல்லாம் சொல்கிறான். அப்படி வார சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது, இது நாங்கள் ஈமான் கொண்டதன் படி வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ், அல்லாட ஏற்பாட்டில், அல்லாட திட்டத்தில் ஹைரும் ஷர்ரும் இருக்கிறது. எனவே ஹைறுகள் மிச்சங்காலம் வந்து கொண்டிருந்தது, இப்போ ஷர்ரு வருகுது. ஹைறுகளால் நாங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி ஷர்றுகளால் துவண்டு போகலாது, அதையும் எதிர்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஈமான். அது ஷர்றுகளை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயம். அதை ரிதா பில் கதர் என்று சொல்லுவாங்க. அல்லாட கதிரை பொருந்தி கொள்வது என்று சொல்லுவாங்க. முதலாவது அதை ஏற்றுக்கொள்வது. நோய் நொம்பலமோ இழப்போ ஏதோ அதை எதிர்கொள்கிறது ரெண்டாவது, ஏற்றுக்கொள்கிறது முதலாவது. வந்தாச்சு தானே, வந்ததுக்கு பிறகு ஏன் வந்தது என்று சிந்தித்து துவண்டு போகப்படாது. வந்தாச்சு, இப்போ ஃபேஸ் பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். அந்த ஏற்றுக்கொள்கிறதான் ரிதா பில் கதர். அடுத்தது அதை ஃபேஸ் பண்ணி அந்த நெருக்கடியிலேருந்து வெளியில் வாரது. வெளியில் வரும் வரைக்கும் பொறுமை வேணும். பொறுமை என்ற அழகிய பொறுமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவனோட வாழ்க்கையை படித்தவங்களுக்கு தெரியும். அவருக்கு எப்படியான சோதனைகள் வந்தது, அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான ஒரு சோதனையால் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி. அந்த சூரா யூசுஃபில் அடிக்கடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாவிக்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம், சப்ருன் ஜமீலன்னு சொல்லி. அழகிய பொறுமை எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி. அது அநியாயம் இழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலையிலையும் கூட அழகிய பொறுமை எனக்கு போதுமானது என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ அநியாயம்தான் யாராலும் செஞ்சாலும், இது அநியாயம் அல்ல, ஒரு இயற்கை அனர்த்தம். இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை அழகிய பொறுமை என்றால் அது எந்த மனிதனுக்கும் தன்னால் எந்த துன்பமும் வராமல், கம்ப்ளைண்ட்கள் வராமல், மூட் அவுட் ஆகாமல், அடுத்தவங்கள்ட்ட நாங்கள் தாழ்ந்து போகாமல் கௌரவத்தை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ் ஒரு சோதனையை தந்திக்கிறான், அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வெளியில் வருவோம் என்ற அந்த முனைப்போடு வேலை செய்கிறது. அது இந்த ஷர் என்ற சோதனையை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஆயுதம். அப்போ உலகம் இன்பங்களுக்கான இடம் மட்டுமல்ல, அதில் இழப்புகளும் வரும் என்றுதான் அந்த ஈமான். இப்படி யோசிக்கிற நேரம் இந்த பெரிய சோதனைகள் வருது. பெரிய சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறது உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் வெளியில் வந்தால் அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுத்து சின்ன இடர்கள், சின்ன சோதனைகளுக்குதே, அதெல்லாம் மிச்சம் சிம்பிளாக எதிர்கொள்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா அப்படி ஒரு பக்குவம் வரும். பெரிய சோதனைகளை கண்டவர்களுக்கு சின்ன சோதனைகள் ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் இன்றைக்கி எங்களோட சமூகத்தில் பார்க்குறோம், சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி மிக பெருமதியானதுகளை இழந்து போகிறோம். மனிதர்களை இழக்கிறோம், சொந்தங்களை இழக்கிறோம், உறவுகளை துறக்கிறோம். அதாவது சின்ன பிரச்சனை, எங்களுக்கு மரியாதையாக அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து காட்டந்து அழைக்கலன்ற ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்தை பிரிக்குது. சரி,
இப்போ இந்த மாதிரி சின்ன இடர்கள் அதுகளே எங்களைய பெரிய பிரச்சனையாக அது மாறி குடும்பங்களை பிரிக்கிற சூழலெல்லாம் வருது. இந்த பெரிய இடர்களை வாழ்க்கையில் ஓரிரு முறை அனுபவிக்கிற போது அந்த சின்ன இடர்கள் எல்லாம் சின்ன விஷயங்களாக மாறி அது எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாத ஒன்றாக ஆகிறதுக்கான ஒரு வழி பிறக்கிறது. அதையும் அப்போ அது ஒரு பாடம். அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு பாடம். ஷர்றுகள் வர்ற போது அதை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷர்ரு வந்துட்டுதே சரி அப்படின்ட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே, அதோடு நிற்கிறது இல்லை. இந்த ஷர்ரு ஏன் வந்ததற்கான காரணங்கள் என்னன்றதை படிக்கணும். ஷர்ரு பாதிப்பாக வரும், இழப்பாக வரும், நஷ்டமாக வரும், தோல்வியாக வரும், எத்தனையோ உருவத்தில் வரும் தானே. எந்த உருவத்தில் வந்தாலும் சரி, அது ஏன் வந்தது, என்ன பின்னுக்கால இருக்கிற காரணங்கள் என்று அந்த காரணங்களை தேடுறது, படிக்கிறது இந்த ஷர்ரென்ற சோதனையை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அதை படிக்கணும். இந்த கொட்டின மழை இதே அதை பற்றிய ஒரு கணிப்பு சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், அமெரிக்காவில் தென் அமெரிக்காவில் அமேசான் காடுகள், அதை பற்றி நீங்கள் கேட்டிப்பீங்க. உலகத்தின் நுரையீரல்னு சொல்கிறதுக்கு இலங்கையை விட சுமார் 100 மடங்கு அதிகமான பரப்பை கொண்ட காடு. வெறும் காடு, அடர்ந்த மரங்கள் நிறைந்திருக்கிற ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு வருஷத்துக்கு முழுமையாக கொட்டுற மழை வீழ்ச்சி, அதில் 25% 3 நாளில் ஸ்ரீலங்காவில் கொட்டி. அப்போ லேசான தண்ணியா இந்த நாடு தாங்குமா? இந்த அமேசான், இலங்கையை விட 100 பங்கு பெரிய அமேசான் காட்டில் ஒரு வருஷம் முழுவதும் கொட்டுற மழை வீழ்ச்சியிட 25%, 4 பங்கு 3 நாளில் ஸ்ரீலங்காவில் கொட்டிக்குது. இது என்ன ஏற்பாடுகள் இருந்தாலும் இந்த பாதிப்பிலிருந்து இந்த நாடு தப்பேலாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு அனர்த்தம். இந்த அனர்த்தம் இப்படி நடக்கணுமா? அதாவது புயல் வரும், மழை வீழ்ச்சி, வெள்ளம், மண் சரிவு எல்லாம் வரும். அது இயற்கையாக வாருது. அப்படி வந்தாலும் அது இவ்வளவு கொடூரமாக வருமா அண்டா? அந்த கொடூரமாகிறதுக்கு காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் சரியாக படிக்கப்பட்டால் இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டை நேசிக்கிறவங்களாக மாறுவாங்க. உலகத்தை, இயற்கையை, அதோட வனப்பை, அதோட பாதுகாப்பை நேசிக்கிறவங்களா, உத்தரவாதப்படுத்துகிறவங்களாக மாறுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. எனக்கு வேணுமெண்டா ஒரு லிங்கை தரையிலும், அந்த லிங்கில் போய் நீங்கள் அதை படிக்கலாம். குளோபல் வார்மிங் அது இதுன்னு சொல்லி எத்தனையோ உலகத்தில் இயற்கையோடு நாங்கள் மோதுகிற, இயற்கையை அழிக்கிற மனுஷன், இயற்கையை அழிக்கிற எத்தனையோ வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த அழிவுகள் தாங்கலாமல் அதால் இயற்கைக்கு வர நோய் இருக்குது. அந்த நோயை இயற்கை தானாகவே குணப்படுத்துறதுக்கு எடுத்துக்கொள்கிற முயற்சி தான் இந்த அழிவுகள். எங்களுக்கு அழிவது இயற்கைக்கு ஒரு பாதுகாப்பு. இயற்கையை படித்தா இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்குறேன்டா, அதை நான் லிங்க் கொண்டு தரேன், அதுக்கு போங்க. இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த ஷர்ரு வந்துட்டுது என்று ஏற்றுக்கொள்றதோடு மட்டும் இருக்கிறல, அதை படிக்கணும். இப்போ தோல்வியை படிக்கிறன்றது இன்றைக்கு உலகம் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். என்னதுக்கு அதை படிக்கணும்னா அவங்க தான் முன்னேறுவாங்க.
இனி அந்த தோல்வியை நோக்கி போகாமல் அவங்க தங்களை பாதுகாத்து கொள்வாங்க. தோல்வியை படிக்கணும். ரசூலுல்லாஹ் உஹதில் பயங்கரமான ஒரு தோல்விக்கு ஆளானாங்க. எங்கால இந்த தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்ட நேரம், குல்ஹுவ மின் இந்தி அம்புசிக்கும், நபியை சொல்லுங்க அதை உங்களால் வந்தது அப்படின்னு சொல்லி. ஷர்ரெல்லாம் அல்லாஹ்கிட்ட இருந்து வந்துட்டு தான் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். ஆனால் அந்த தோல்வி வந்து உங்களால் வந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னால் வந்ததுன்றத நம்புங்கன்னு சொன்ன அல்லாஹ் அங்கே ஏற்பட்ட தோல்வி உங்களால் வந்ததுன்னு சொல்கிறான். அப்போ எப்படி உங்களால் வந்தது அதை படிங்க. அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் படித்தாங்க. எந்த அளவுக்குண்டா அந்த தோல்விக்கான காரணத்தால் இன்னொரு தோல்வி அவங்களோட வாழ்க்கையில் வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் ஒரு பொந்தில் 2 முறை தீண்டப்பட மாட்டான்னு சொல்லி. ஏன்னா அவன் படிச்சிருவான். ஒரு தவறு செஞ்சு ஒரு முறை பாதிக்கப்பட்டா, ஒரு ஷர்ரு வந்தா, சோதனை வந்தா, 2வது முறை அந்த சோதனையை மூமீன்கள் வாழ்கிற இடங்களில் அவங்க எதிர்கொள்ள மாட்டாங்க. மூமீன்கள் வாழ்ந்தால், ஏன்னா அவங்க இந்த ஷர்ரை அப்படித்தான் இந்த சோதனையை அப்படித்தான் எதிர்கொள்வாங்க. அது இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திக்கிற ஒரு விஷயம். அப்படியா இருந்தால் இந்த ஷர்ரால் வந்த பாதிப்பு இருக்குதே, அதை இப்படியும் பார்க்கலாம். எப்படி உலகத்தில் இப்போ இந்த ஷர்ருக்கு இலங்கை மக்கள் தான் காரணம் இல்லை. பொல்யூஷனால் இப்படியான பாதிப்புகள் வருது, சூழல் மாசடைகிறதுனால, குளோபல் வார்மிங்கால் இந்த மாதிரி பாதிப்புகள் வருது என்றால் அது இலங்கை மக்களோட பிரச்சனை மட்டுமல்ல, முழு உலகமும் சேர்ந்து செய்கிற அநியாயம் இயற்கைக்கு. அதனால் எங்களுக்கு பாதிப்பு வருது. அந்த பாதிப்பு என்னன்னா, நாங்கள் செஞ்ச ஒரு தவறுக்கு நாங்கள் பெரிய விலை கொடுத்திக்கிறோம்ன்றது தான் அந்த பாதிப்பு. என்னமாலும் ஒரு பிழை செஞ்சால் அதுக்கு ஒரு விலை கொடுக்கணுமே. சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை சிஸ்டமாக அந்த இன்ஜினியரிங் ஒழுங்குக்கேற்ப செய்யாமல் சும்மா கட்டி போட்டால் இடிஞ்சு விழுவே. அப்போ அந்த பிழைக்கு பெரிய ஒரு விலை கொடுக்கறது தான் அந்த இடிபாடு. அப்படி ஒரு விலை கொடுத்திருக்கிறோம். அந்த விலை மிச்சம் பெருசு. இந்த நாடு பெரிய ஒரு விலை கொடுத்திருக்குது உலக மக்கள் இயற்கைக்கு செஞ்ச அந்த அநியாயத்துக்கு. எனவே நாங்கள் எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டிய தேவைக்குது. இந்த அநியாயம் இதுக்கு பிறகு நடக்கப்படாதுன்னு சொல்லி இதை சகிச்சுக்கிண்டு நாங்கள் மையத்துகள் அடக்கிட்டு எங்களோட ஆட்களை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சு அவங்கள வாழ வச்சுட்டு இருக்கிறதோடு இந்த விஷயம் முடிய இயலாது. இந்த அநியாயத்துக்கு எதிராக உலகத்தில் இலங்கை மக்களோட குரல் ஒலிக்கணும். அது இதில் நாங்கள் படிக்க வேண்டியது இந்த ஷர்ரு என்ற சோதனைக்கு பின்னால் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, அதை எதிர்கொள்கிறதுக்கு அவசியமான ஒரு முக்கியமான விஷயம் அது. இதை சும்மா செய்யலாது. இந்த சூழல் மாசடைகிற இந்த பிரச்சனைக்கு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் அது. எனவே இயற்கை பற்றிய அறிவு, நாலேஜ் எங்களோட நாட்டில் கூடணும். இந்த அனர்த்தத்துக்கு பிறகு எல்லாரும் யோசிக்கணும், இயற்கையை நாங்கள் படிக்கணும்னு சொல்லி. அமெரிக்காவில் ட்வின் டவர் தாக்கப்பட்டு முஸ்லீம்களோட தலையில் அந்த பிரச்சனை போடப்பட்ட பிறகு அமெரிக்கா மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை படித்தாங்க. அது என்ன இஸ்லாத்தில் அவ்வளோ மோசமானது, இஸ்லாத்தில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி. சரி, இங்கே நாங்கள் இந்த படிப்பை இயற்கையை நாங்கள் விளங்கி கொள்ளாமல் வாழ்கிறோம்டா இன்னொரு அனர்த்தம் நாளைக்கு வரும். இதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கலாட்டி உலகம் இன்னும் பல அனர்த்தங்களை காணும். சரி, எனவே இந்த அறிவு இலங்கை சமூகத்தில்
வளர்க்கப்படணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இதற்கப்பால் அதை படிக்கிற நேரம் இயற்கையோடு எப்படி வாழணுமென்ற ஒரு விஷயமும் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ மனுஷர்களோடு வாழ தெரியாது அப்படின்னு சொல்கிறதானே சில ஆட்களுக்கு. சிலருக்கு மனுஷர்களோடு வாழ தெரியா, மனுஷர்களோட பேச தெரியா, பழக தெரியா அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இயற்கையோடு வாழ தெரியா, பழக தெரியா, அதோட பேச தெரியா, அதை கௌரவிக்க தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. இது யாருக்கு விளங்கும்? இது விளங்கணும் இல்லையா? இது விளங்குறன்னு சொன்னால் இயற்கையோடு வாழ்கிறண்டா என்னன்றதை படிக்கும். அது இந்த அனர்த்தத்துக்கு பிறகு இலங்கை மக்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. முஸ்லீம்களும் அதை செஞ்சாகணும். அது மார்க்கம் என்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு மங்கால தான் இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பாதிப்புகளையும் சரி செய்து நாங்கள் மீண்டு வாரதுக்கு எடுக்கிற முயற்சிகள். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த முயற்சிகளில் ஈடுபடுற எல்லாரும் உண்மையிலே இந்த காலத்துக்கு நேரத்துக்கு பொருத்தமான அமலில் ஈடுபடுறாங்க. அந்த அமலெல்லாம் பொருந்தி கொள்ளணும். அந்த அமல் இன்னும் மும்முரமாக நடக்கணும். மிக அவசரமாக இந்த நாடு எல்லா விதமான அசௌகரியங்கள்லேருந்தும் துயரங்கள்லேருந்தும் மீண்டு வரணும். அதே நேரம் ஹைரும் சோதனை, ஷர்ரும் சோதனை. எனவே இந்த 2 சோதனைகளையும் பொறுப்புணர்வோடு எதிர்கொள்ளணும் என்று நாங்கள் விளங்கிக்கிறோம். இதை என்ன செய்ய அப்படின்ட்டு எதிர்கொண்டு போகல. இதை பொறுப்புணர்வு. இதுக்கு பின்னால் நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஹைர் பற்றிய சோதனையை நாங்கள் பார்த்தோம், ஷர்ரு பற்றிய சோதனையை பார்த்தோம். இந்த சோதனைகளை எதிர்கொண்டு நாங்கள் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அந்த பொறுப்புணர்வு எங்களோட சமூகத்தில் வளரணும். இந்த மாதிரி சில செய்திகளை இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்றது, எல்லாருக்கும் எத்தி வைக்கிறது ஒரு கடமையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த சூழலுக்கு பொருத்தமான சில வழிகாட்டல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். வல்ல நாயன் இதுவல்ல, இன்னும் பல விஷயங்கள் இவ்வாறு பகிரப்பட வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் இந்த விஷயங்களை பேசுகிறவங்க, கேட்குறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, இந்த அவேர்னஸை கொண்டு போகிறவங்க எல்லாருக்கும் அல்ல அருள் புரியணும். அவற்றின் மூலமாக நிறைய நன்மைகளை எங்களோட வாழ்க்கையில், இந்த நாட்டில், இயற்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடை பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.